கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 22:24. Matthew 22:24. போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. இப்ப அவங்க ஆரம்பிக்கும் போது போதகரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், பரிசேயர்களும் 16வது வசனத்துல எப்படி ஆரம்பிச்சாங்க, அதே மாதிரிதான் ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க மரியாதை இருக்கிற மாதிரி, அவர் கீழ்ப்படுகிற மாதிரி, உண்மையா இருக்கிற மாதிரி, ஆனா பொய்யான மரியாதை, உள்ளுக்குள்ள எப்படியாவது இவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஆனா வெளியரங்கமா பார்க்கும்போது, அதனாலதான் கர்த்தர், தேவனாகிய கர்த்தராக ஏசாயா 29:13 சொன்னாரு, அவங்க என்ன உதட்டுனால கணம் பண்றாங்க, ஆனா அவங்களுடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் மோசே சொன்னாரே. அதாவது அவங்க இந்த சதுசேயர்கள் தோரா என்று சொல்லக்கூடிய ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் உள்ள முதல் 5 புஸ்தகங்களை மட்டும்தான் அவங்க என்ன உண்மையானது அப்படின்னு விசுவாசிக்க கூடியவங்க. அதனால அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, மோசைய குறிச்சு சொல்லக்கூடிய காரியம். ஆனா மோசே அவருடைய போதனைய தவறுதலாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க பார்க்கிறோம். இங்க என்னங்க எடுத்து சொல்றாங்க, உபாகமம் 25வது அதிகாரம் 5-6வது வசனங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, ஒரு மனுஷன் சந்தானம் இல்லாம, ஒரு பிள்ளை இல்லாம இறந்து போயிட்டான்னா, ஏன்னா லெவிட்டிக்கல் லா என்று சொல்லக்கூடியது என்ன வந்தது, ஒரு குடும்பத்தினுடைய சந்ததி போகணும். அது மாத்திரமல்ல, விதவைகள் பாதுகாக்கப்படணும். அதுமில்ல, அவங்களுடைய சொத்து அந்த சந்ததி மறுபடியும் போகணும். அதே மாதிரி இறந்து போன சகோதரனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நம்ம இது ரூத் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல போவாச குறிச்சு பார்க்கிறோம். இது நம்ம ஆதியாகமம் 38வது அதிகாரத்துல ஓனான குறிச்சு பார்க்கும்போது, அவன் செய்யக்கூடிய அந்த தவறுனால ஓனான் எப்படி என்ன ஆனா அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அவனுடைய சகோதரன் என்ன பண்ணணும், மனைவியை விவாகம் பண்ணணும். அப்போ அவங்க அந்த விதவையா இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு தேவையானது. அது மாத்திரமல்ல, அதே சமயத்துல குடும்பம் மறுபடியும் தலைத்து ஓங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து என்ன சொல்றாரு, தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று. அப்ப என்ன, ஒரு லெகசி என்று சொல்லக்கூடியதாக தொடர்ந்து அந்த குடும்பம் தொடர்ந்து வர வேண்டும். வாழையடி வாழைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து அவங்க இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. இந்த சதுசேயருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, முதல்ல மோசையை சொல்லுவோம், அப்ப அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுவோம். அப்ப அங்க என்ன பண்ணுவோம், அங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு அவரை எல்லாருக்கும் முன்னாடி வெட்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறாங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இப்போ அவர்கள் ஒரு வேத வசனத்துல ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதை தவறுதலாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது அவங்க கிட்ட உயிர்த்தெழுதல் இல்லைன்னு முதலே முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப உயிர்த்தெழுதல் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு வேத வசனத்தை வாசிக்கும் போது அதுல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வசனம் ஏதாவது ஒரு காரியத்தை எடுக்கக்கூடியது. அதனாலதான் எனக்கு அருமையானவர்கள் நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது எந்த ஒரு கர்த்தத்துவம், ஒரு டாக்டரின் என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு வரும்போது நம்ம மொத்த பகுதியும் எடுக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். தேவனுடைய மொத்த ஆலோசனையும் எடுக்கக்கூடியதா இருக்கணும். அதுல நீங்க ஏதாவது ஒரு செலக்டிவா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஒரு கர்த்தத்துவத்தை உருவாக்க கூடாது. அதனாலதான் நான் அடிக்க ஒரு முறை சொல்வது உண்டு, நீங்க ஒரு பகுதியை வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்கன்னா மேல என்ன எழுதியிருக்கு, கீழே என்ன எழுதியிருக்கு, இது யாருக்கு சொல்லப்பட்டது, எப்ப சொல்லப்பட்டதுங்கிறத நம்ம தெரியணும். அதனாலதான் நாங்க புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சொல்லி வாசிக்கும் போது இது யாருக்கு எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது, அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலை என்ன, அப்ப இருந்த
ஆவிக்குரிய சூழ்நிலை என்ன என்பதை குறித்து மிக தெளிவாக நாங்க சொல்லி கொடுக்கிறோம். காரணம் என்னன்னா, இல்லைன்னா இப்படி எதையாவது ஒரு காரியத்தை எடுத்து அவர்கள் எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தையே மாற்றக்கூடியதாக. இங்க சதுசேயர்கள் மோசைய மோசே சொன்னதை சொல்லி, ஆனா மோசையவே அவங்க நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறாங்க. அதனால எனக்கு அருமையானவர்களே, நீங்க வேத வசனத்தை எடுத்து நீங்க ஒருத்தர் தர்க்கம் பண்ணி அதை ஜெயிக்கணும்னு உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க. வேத வசனம் எல்லாம் தேவ ஆலோசனை என்று எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதம் பண்ணுவதற்கு இல்ல நாங்கள் ஜெயிப்பதற்கு என்று வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளாதபடி தேவனுக்கென்று வாழ நாங்கள் முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.